ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னம் என் கைவண்ணம். இன்னைக்கு நான் செய்ய போறது ஜவ்வரிசி தோசை. ஜவ்வரிசி தோசை செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி மாவு 1.5 கப், அரிசி மாவு 1.5 கப்பு, தேங்காய் 1/2 கப்பு, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். எல்லா பொருட்களையும் ஒன்றா போட்டு தண்ணி விட்டு கரைச்சி தோசை சுட வேண்டியது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கணும். தேவையான மாவு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். எல்லாத்துலேயுமே தண்ணி விட்டு கரைச்சோம்னாக்கா அடுத்த நாளைக்கு வச்சுக்கும் போது ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால அப்பப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். 2 நாளைக்கு தான் வச்சுக்க முடியுது. தேங்காய் போட்டதுனால என்னைக்கு அரைச்சோமோ அதுக்கும் அடுத்த நாளைக்கும் ஒன்றா வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். தவா அடுப்பில் வச்சு சூடாக எடுத்து எண்ணெய் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ போட்டுடலாம். ஃபர்மெண்டேஷன் வேண்டாம், இது அரைச்ச உடனே கூட போட்டுடலாம். ரொம்ப தேய்க்க வேண்டாம். ட்ரையை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துடுத்து இப்போ எடுத்து விடலாம். ஜவ்வரிசி தோசை தயார். இதுக்கு சாம்பார், சட்னி, தொக்கு, ஊறுகாய்கள் எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.